நேர்பட பேச தொடர்கிறது. இந்த அமர்வில் குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பாக விவாதிக்க இருக்கின்றோம். குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஒரு தலித் ஒருவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இன்னொரு புறம் அம்பேத்கரிஸ்ட் ஒருவரைத்தான் தலித் வேட்பாளராக நாங்கள் பார்க்க முடியும் என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட பலரும் முன்வைக்கிறார்கள். நாளை எதிர்க்கட்சிகளுடைய நிலை என்ன என்பது தெரியும். நாளைய கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் சேர்ந்து ஒரு வேட்பாளரை அறிவிப்பார்களா அல்லது என்ன விதமான அணுகுமுறையை அவர்கள் கையாளப் போகிறார்கள் என்கிற ஒரு வினாவும் எழுந்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தங்களுடைய ஆதரவை பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது. சற்று முன்னதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்கள் சந்தித்தார். தங்களுடைய கட்சியினுடைய உட்கட்சி முக்கியஸ்தர்களோடு முக்கிய பிரமுகர்களோடு பேசி, கட்சியின் நிர்வாகிகளோடு பேசி, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். பிரதமர் பேசியதை ஒட்டி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரிக்கின்ற இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்பதாக அறிவித்திருக்கிறார். இந்திய அளவில் மூன்றாவது நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கின்ற அதிமுகவுடைய இந்த வாக்குகள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதிமுக ஆதரவோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளருடைய வெற்றி என்பது உறுதியான ஒரு சூழலாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் இது குறித்து விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் இந்த அமர்வில் பங்கேற்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார். சென்ற அமர்விலிருந்து இந்த அமர்விலும் நம்மோடு இணைகிறார் குரலார் கோபிநாதன் அதிமுக அம்மானியிலிருந்து. அதேபோல அரசியல் விமர்சகர் பெருமாள் மணிகண்டன் தன்னுடைய அண்ணாநகர் இல்லத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ். கோவையிலிருந்து நம்மோடு இணைகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர்களில் ஒருவரான திரு எஸ்.ஆர். சேகர். அனைவருக்கும் வணக்கம். ரவிக்குமார், உங்கள்கிட்ட இருந்தே தொடங்கலாம். குடியரசுத் தலைவர் வேட்பாளராக ஒரு தலித்தை முன்னிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்தவர் திருமாவளவன். அப்படியான ஒரு வேட்பாளரை பாரதிய ஜனதா கட்சி அறிவித்த பிறகு அவர் ஒரு அம்பேத்கரிஸ்டாகத்தான் இருக்க வேண்டும், RSS தலித் என்றெல்லாம் பிரித்து பார்ப்பது எந்த வகையில் சரியாக இருக்க முடியும்? தலித் என்று சொன்னால், அதாவது இப்போ பொதுவாக அரசாங்கம் அவங்களுக்கு ஷெட்யூல் காஸ்ட் அட்டவணை இனத்தவர் என்ற ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஒவ்வொரு உள்சாதி பேரில் தான் கணக்கெடுப்பு செய்யப்படுகிறது. இந்த தலித் என்ற அடையாளம், அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா, சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களுடைய அடையாளம் அது. அப்போது அந்த அடையாளத்தின் கீழ் இன்றைக்கு இருக்கிற அந்த வேட்பாளர் வருவாரா என்ற கேள்வி தான் நம்ம முன்வைத்து பார்க்க வேண்டியிருக்கு. அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவர். அவர் அந்த மாதிரியான, இன்னும் சொல்ல போனால் தலித் என்பது சாதி சங்கம் நடத்துகிறவர் யாருமே தலித்தாக தன்னை சொல்லிக்கொள்ள முடியாது. அவர் அது மாதிரியான கோலி சமாஜுடைய ஒரு அகில இந்திய தலைவராக இருந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலித் மோர்ச்சா என்று அந்த பிரிவுக்கு, தாழ்த்தப்பட்ட ஒரு பிரிவுக்கு தலைவராக இருந்திருக்கிறார். எனவே அவர் ஒரு சாதி ஒழிப்பை முன்வைத்த ஒரு கருத்தியலை கொண்ட ஒருவராக நாம் கருத முடியாது. அந்த விதத்திலே தான் நாங்கள் சொல்ற ராம்நாத் கோவிந்த் ஒரு வழக்கறிஞராக மட்டுமல்ல, ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர். தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இருந்திருக்கிறார். சமூக நீதிக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவிலும் இருந்திருக்கிறார். ஐநா கூட்டத்தில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டிருக்கிறார். என்ன தகுதி குறைச்சல்னு பாக்குறீங்க? இப்ப இல்ல, இதெல்லாம் ராஜ்யசபா உறுப்பினரா இருந்தா இதெல்லாம் இது மாதிரியான நிலைக்குழுக்கள் குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவிலும் இருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை குறித்து பேசக்கூடிய புரிதல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒருவர். ஆனா அவர் 12 ஆண்டுகள்ல அவருடைய ராஜ்யசபாவுடைய இணையதளத்துல போய் பாத்தீங்கன்னா அவருடைய பேஜ்ல 238 கேள்விகள் நினைக்கிறேன் ஒரு பேர்ல இருக்கு. நான் மொத்தத்தையும் போய் பார்த்தேன். அதுல நீங்க ஒரு 10 கேள்விகள் அளவுக்கு தான் நேரடியாக இந்த SC மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவர் பேசிய கேள்விகள். மற்றதெல்லாம் பொதுவான பல விஷயங்களையும் பேசியிருக்கார். குழந்தைகளுடைய பிரச்சனை, கல்வி பிரச்சனை பற்றி பேசியிருக்கார். நிறைய வங்கிகளுடைய தொடர்பான பிரச்சனை, அது மாதிரியான பேசியிருக்கிறார். அப்போ அவருடைய கவனம் என்பது, அவருடைய ஒரு கட்சி தலைவராக அவர் பல விதங்களிலும் கவனம் செலுத்தியிருக்கார் ஒழிய இந்த சமூகத்துக்கான பிரச்சனைகள்ல ரொம்ப அதிகமா அவர் ஈடுபாடு காட்டியது இல்லை. அதுல குறிப்பா ஒரு 3 கேள்வியை அவர் சொல்லியிருக்கார். அது ஒரு குடியரசுத் தலைவர் இந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கான குடியரசுத் தலைவராக வரப்போகிறாரா, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான குடியரசுத் தலைவராக வரப்போகிறார்? இல்ல, அவர் இந்திய மக்களுக்கான குடியரசுத் தலைவராக இருக்கணுங்கிறது தான் நாங்க முன்னுரிமை கொடுக்கிறோம். அதுல ஏன் இதை சொல்றோம்னு சொன்னா, இது ஒரு ரெப்ரசன்டேஷன் தான். இது மாதிரியான ஒரு யாரோ ஒரு சமூகத்திலிருந்து ஒருத்தர் வரப்போறாரு. இன்னைக்கு குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி காலத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக
தலித் மக்கள் மீதான ஒடுக்குமுறை என்பது பயங்கரமா உயர்ந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது பட்ஜெட்ல நீங்க NCRB டேட்டாவில் பாத்தீங்கன்னா 215 வரைக்கும் தான் வந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னாவே அதுவும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற மாநிலங்கள்ல இவங்கள் மீதான தாக்குதல்கள், கொலைகளா இருக்கட்டும், அது மாதிரியான கடுமையான தாக்குதலான வன்கொடுமைகள் அதிகரிச்சிருக்குங்கிறத புள்ளி விவரங்கள் காட்டுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான வன்கொடுமைகளை நம்ம பார்த்தோம். வன்கொடுமை கொலைகள் நடந்தது. நீங்க இதுக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வர போறோமா? கடந்த 5 ஆண்டுகள்ல 100க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது. ஆமா, இது இங்க ஆணவ கொலைகள் நடந்தது. ஆணவ கொலைகளுமே இதை ஒட்டி தான் நடந்துச்சு. அதிமுக பாரதிய ஜனதாவுக்கு ஆட்சிக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். அவங்களுடைய பிரதிநிதியா இருக்காரு. நான் குறிப்பிடுவது பொதுவாக ஒரு ட்ரெண்ட் ஒரு வகுப்புவாத ஒரு அட்மாஸ்பியர் உருவாக்கப்பட்ட காரணத்தினால இந்த மக்கள் மீதால ஒரு குவாலிட்டேட்டிவ் சேஞ்ச் இந்த தாக்குதல்கள்ல பொது இடத்துல வச்சு கும்பலா அடிக்கிறது, உணா போன்ற இடத்துல நடந்தது, அடிச்சு அதை வீடியோ எடுத்து அதை பரப்புறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஆட்சியில தான் நடக்குது. இதுக்கு முன்ன இவ்வளவு கொடூரமான விஷயங்கள் நடக்கல. எனவே இந்த மாதிரி நடக்கும்போது இன்னொரு பக்கம் பொருளாதார தளத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு, இப்போ ஷெட்யூல் காஸ்ட் சப்ளான் என்று துணை திட்டம் என்று பட்ஜெட்ல ஒரு இது இருக்கு. அதுல இவங்க மக்கள் தொகைக்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு செய்யணும். SC பிரிவினருக்கு ST பிரிவினருக்குன்னு ஒரு விதி இருக்கு. அதுக்கு ஏற்ப செய்யாம கிட்டத்தட்ட இந்த 3 ஆண்டு பட்ஜெட்ல மட்டும் பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு ஒதுக்க வேண்டிய தொகை நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஸ்காலர்ஷிப் கூட குறைக்கப்பட்டிருக்கு. அந்த தொகை கூட குறைக்கப்பட்டிருக்கு. இவையெல்லாம் ஒரு அம்பேத்கரிஸ்ட் தலித்தாக இருக்க ஒருவர் குடியரசுத் தலைவராக வந்தால் இதெல்லாம் சரி செய்திருவார். சரி செய்திருவார்ல. ஒரு சின்ன ஒரு இதை அவர் செய்ய முடியும். திரு KR நாராயணன் அவர்கள் இருந்த போது அவர் அந்த பதவியை பல விதங்களுக்கு பயன்படுத்தினார். குறிப்பாக வகுப்புவாத செயல் திட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்கு பயன்படுத்தினார். அது மட்டும் இல்லாம ஆளுநர்களை நேரடியாக இந்தியா முழுக்க இருக்க மாநில ஆளுநர்களை வைத்து இதுக்காக குறிப்பாக தாழ்த்தப்பட்ட குடியரசுத் தலைவராக இருந்தபோதுதான் குஜராத்ல வன்முறை நடந்தது. என்னெல்லாம் அதுல அவரால் செய்ய முடிஞ்சிச்சு, என்னெல்லாம் பேச முடிஞ்சது? அவர் செய்ய நினைத்திருந்தால் செய்திருக்கலாம். நீங்க குடியரசுத் தலைவர் KR நாராயணன் அவர்கள் என்னோட கேள்வி, RSS அமைப்பை சார்ந்த தலித் ஒருவர் வரக்கூடாது என்றால் அம்பேத்கரிஸ்டாக இருக்கிற ஒரு தலித் எந்த கட்சியும் சார்பில்லாதவராக இருப்பாரா, அல்லது அவருக்கு கட்சி சார்பு என்பது வராதா? நீங்கள் முன்வைக்கிற வேட்பாளர் எப்படிப்பட்டவராக இருக்க? அம்பேத்கரியவாதின்னு எங்க தலைவர் சொன்னது ஒன்னே மனதில் வச்சுதான். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறவர், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நெறிமுறைகளை உயர்த்தி பிடிக்கிறவர், அதை பாதுகாக்கிற ஒருவர். அவர் தான் அம்பேத்கர் சொல்றாரு. அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவராக கூட இருந்துட்டு போலாம். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தல் நெருக்கடி. ராம்நாத் கோவிந்த் அதையெல்லாம் பாதுகாக்க மாட்டாரு. என்ன முடிவுல நீங்க வரீங்க? எந்த முன்முடிவு அல்லது எதை வைத்து இதெல்லாம் சொல்றீங்க? அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய 3 ஆண்டு கால ஆட்சியில அதனுடைய மெயின் டார்கெட் அரசியலமைப்பு சட்டமாக தான் இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாறான ஒவ்வொரு நடவடிக்கைகளா தான் அவங்க எடுத்துக்கிட்டே வர்றாங்க. அது ஆதார் வரைக்கும் இருக்கலாம். ஆனா அதுக்காக தான் சொல்றோம். இன்னைக்கு அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் எப்படி அதுக்கு மீறி தொடர்ந்து பேசலாம். என்னன்னா, குடியரசுத் தலைவர் பதவி என்பது அது ஒரு விதமான அந்த குடியரசுத் தலைவர் பெயரில் இந்தியாவில் ஆட்சி நடந்தாலுமே கூட நிஜமான நிர்வாகத்தை நடத்துவது அப்படிங்கிறது பிரதமர் தான். அப்போ அண்ணன் இன்றைக்கு அட்ரஸ் பண்ண வேண்டிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டியது பிரதமர் தான். இப்போ நீங்க இந்த இடத்துல ஒரு இண்டிபெண்டா செயல்படக்கூடிய ஒருவரை நீங்க குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னாலே அது பல்வேறு விதமான நிர்வாக சிக்கல்களை உண்டாக்கும் என்பது அண்ணனை போன்ற சிந்தனையாளர்கள் அறியாததல்ல. பிறகு இதுல ரப்பர் ஸ்டாம்பாவே இருக்கணும்ங்கறீங்களா? இல்ல குடியரசுத் தலைவர் என்பவர் செயல்படக்கூடியவராக இல்ல, அவருக்கு இருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தக்கூடியவராக இருக்க வேண்டுமா? இல்ல, அது ஒரு சிக்கலான இல்லை. அந்த இடம் என்பதே ரொம்ப சிக்கலான விஷயம். நான் அரசியல் சாசனத்திற்கு உள்ள நின்றே பேசுகிறேன். அரசியல் சாசனத்தினுடைய ஒரு பிரிவு என்ன சொல்லுகிறது என்றால், பிரதமர் தான் எடுக்கக்கூடிய எல்லா முக்கியமான முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிக்க வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும் சொல்லுது. ஆனால் நிர்வாக நடைமுறையில் அப்படி இல்லை. இது போன்ற சிக்கலான இடங்கள் அரசியல் சாசனத்தில் நிறைய இருக்கின்றன. சில மரபார்ந்த வழக்கங்களை வைக்கிறோம். பிறகு ஐயா KR நாராயணனுடன் ஐயா ராம்நாத் கோவிந்தை ஒப்பிடுவதில் நான் ஒரு பிழையை பார்க்கிறேன். அது என்னவென்றால், KR நாராயணன் ஐயா ஒரு பியூரோக்ராட்டாக இருந்தவர், பிறகு ஒரு மத்திய இணையமைச்சராக இருக்கிறார், பிறகு அவர் குடியரசுத் தலைவர் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார், குடியரசுத் தலைவராக வருகிறார். ஆனால் ராம்நாத் கோவிந்த் போன்றவர்கள் முழுக்க ஆர்கனைசேஷனல் மேன். அவர்கள் முழுக்க தான் சார்ந்த சமூகத்திற்காக
தொடர்ந்து உழைக்கிறவர்கள், அதன் உள்ளாக இருந்து உழைத்தவர்கள். இல்ல முடிச்சிடறேன். இந்த ஒரு நாடாளுமன்றத்தில் அவர் எழுப்பிய கேள்விகள் 10% கூட அதற்கான கேள்விகளா இல்ல அதனுடைய செயல். நீங்க இப்ப அந்த ஒரு முக்கியமான இடத்தை தொட்டீங்க. என்னன்னா, குடியரசுத் தலைவராக ஐயா அப்துல் கலாம் இருந்த பொழுது கலவரம் நடந்தது. அவர் ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் பிரதிநிதியாக பார்க்கப்பட்டார். ஆனால் கலவரம் நடந்தது. அந்த இடத்துல அப்படியே கூட பார்க்கப்படல. இல்ல நான் என்ன சொல்றேன் தலைவராக இல்ல நான் முடிச்சிறேன். முன்னிறுத்துகிற பிரதிநிதிகள் அல்லது ஒரு சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக எந்த அளவுக்கு செயல்படுகிறார்கள் அல்லது அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வேறொரு ஆளுமையாக நிற்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. KR நாராயணன் அவர்கள் துணை குடியரசுத் தலைவராக முன்மொழியப்பட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை, please don't over emphasize my caste background, I am a creature of circumstances என்று சொன்னார். தன்னை ஒரு அகடமிஷியனாகவும் ஒரு பியூரோக்ராட்டாகவும் ஒரு இன்டலெக்சுவலாகவும் முன்னிறுத்தி தான் அந்த இடத்துக்கு நகர்ந்து வந்தார். இதில் இந்த குடியரசுத் தலைவர் பதவியும் அதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற நபரினுடைய தன்மையையும் சரியாக உள்வாங்காமல் திரும்ப திரும்ப ஒரே எங்க இந்த கேள்வி வருதுன்னா, அப்படியான ஒரு நபரை இப்ப பாரதிய ஜனதா கட்சி முன்னிறுத்த வேண்டிய தேவை எங்கிறது? ஒரு மிகச்சரியான நபரை தானே அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா மீது காலம் காலமாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்ன? அது ஒரு உயரிய வகுப்பினருக்கான கட்சி, அது ஒரு உயரிய வகுப்பினருக்கான சித்தாந்தத்தை தாங்கி பிடிக்கிற ஒரு கட்சி என்று சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு இடைநிலை சாதி இல்ல, இந்தியாவில் எக்ஸிகியூஷன் பவர் யாருக்கு அதிகம்? இன்றைக்கு இடைநிலை இந்தியாவில் எக்ஸிகியூஷன் பவர் யார்ட்ட இருக்கு? இல்ல, எந்த பவர்? ரியல் பவரா டிட்டுலர் பவர் கேக்குறீங்க? ரியல் பவர் யார்ட்ட? ரியல் பவர் பிரதமர்கிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு யாரை? அதான் நான் வரேன், அந்த இடத்துக்கு தான் நான் வரேன். இன்றைக்கு இடைநிலை சாதியை சார்ந்த பாரதிய ஜனதா தலைவரும் பிரதமருமாகவும் இருக்கிறவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரை பாரதிய ஜனதாவினுடைய பிரதிநிதியாக முன்னிறுத்துகிறார்கள் என்றால் இந்த கால மாற்றம் எதையும் நான் உள்வாங்கிக் கொள்ளாமல் பேசுவது என்பது எப்படி ஏற்புடையது? காலமாற்றம் இல்ல, இது காலமாற்றம் இல்ல, அவங்களுடைய தந்திரம். அதை தான் நாங்கள் சொல்கிறோம். இதை நீங்கள் காலமாற்றம்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களுக்கு ஒரு கிரெடிட்டை கொடுக்க பார்க்குறீங்க. இது வந்து உங்களுடைய உரிமை, அது உங்களுடைய சுதந்திரம். அதை பற்றி நான் சொல்ல வரல. இது வந்து ஒரு தந்திரம். ஏன் இந்த ஒரு குறியீடு அவர்களுக்கு தேவைப்படுகிறது? தலித் என்ற குறியீடு ஏன் அடையாளப்படுத்தப்படுகிறார் அவர்? அந்த அடையாளம் இல்லை, நாங்கள் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியை நபராகத்தான் முன்வைக்கிறோம், அவர் அப்படிதான் பாருங்க, அவரை தலித்துன்னு பார்க்காதீங்கன்னு ஏன் அவங்க சொல்லலை? அவங்க இல்லை இல்லை நாங்கள் அப்படி வந்து அவங்க ஏன் வந்து அதை சொல்லலை? இன்னைக்கு ஏன் அதுல இருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு? ஏன்னா அதுக்கு பின்னால ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. ஒரு தந்திரமாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தலித் வேட்பாளரை முன்னிறுத்துகிறதா? உங்களுக்கு அப்படியான ஒரு குறியீடு தேவைப்படுகிறது, அப்படியான ஒரு தேவை இருக்கிறது, அப்படியான ஒரு தந்திரத்தின் மூலமாகத்தான் இவரை வேட்பாளராக முன்னிறுத்துகிறீர்களா? இல்லை, நான் ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அண்ணன் ரவிக்குமாருக்கு வந்து முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது, கொஞ்சம் எக்கோ அடிக்குது, கவனிங்க. டெக்னிக்கல் பீப்புள் கொஞ்சம் கவனிச்சுங்க. அதாவது ரவிக்குமார் சொன்ன விஷயங்கள் வந்து அவரே வந்து முன்னுக்கு பின் முரணாக சொன்னார். இல்லை, மறுபடியும் எக்கோ அடிக்குது. அவர் வந்து ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதே தலித் என்பதனுடைய அர்த்தம். ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதே தலித்தினுடைய. இப்ப சரியாயிடுச்சுங்களா? நீங்க தொடர்ந்து பேசலாம் சார். ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்பதே தலித்தினுடைய ஒரு மிக முக்கியமான விஷயம்னு சொன்னார். ஆனால் அதற்கு மறுபடியும் முரணாக பாராளுமன்றத்தில் வந்து ராம்நாத் கோவிந்த் எழுப்பிய கேள்விகளில் 10 கேள்வி தான் தலித்துக்கு ஆதரவான கேள்விங்கிற விஷயத்தை அவர் மறுபடியும் வச்சு அவரே அதை கான்ட்ரடிக்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ நான் அதுக்கெல்லாம் இல்லை, நான் ரெண்டு விஷயம் தான் சொல்கிறேன். இது அதாவது வந்து ஒரு தந்திரமா அப்படின்னு கேட்டீங்க. இப்போ அண்ணன் பீட்டர் இருக்கார், அடுத்தாப்புல பேச போகிறார். இப்போ வந்து தலித்துக்கான கட்சியாக விசிக இருக்கு, வேற ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் இப்போ அம்மா அதிமுக காரங்க இங்கே இருக்காங்க. மறுபடியும் எக்கோ அடிக்குது. இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை விஷயம், கட்சியினுடைய நிர்வாக அமைப்பினுடைய அடிப்படை விஷயம், 50 மெம்பர்கள் சேர்ந்தா ஒரு யூனிட். அந்த 50 மெம்பர்களில் 16 மெம்பர்கள் வந்து தலித் இனத்தை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும், 8 வந்து பெண்கள் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த யூனிட் வந்து ஃபில் ஆகும், அந்த யூனிட் வந்து தகுதி பெறும். அதே மாதிரியாக பதவிகளில் 33% பெண்கள், அதே மாதிரியான தாழ்த்தப்பட்ட மக்கள். இது இல்லாமல் இருந்தால் அந்த பதவி காலியாகவே இருக்கும். இது தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பிலேயே இருக்கக்கூடிய விஷயம். இது எந்த ஒரு அரசியல் கட்சியாக சுட்டி காமிக்க முடியுமா? அப்படி திமுக காமிக்க முடியுமா? அண்ணா திமுக காமிக்க, கம்யூனிஸ்டுகளை காமிக்க முடியுமா? மாநில தலைவர்கள்ல எத்தனை விகிதம் இருக்கு? தலைவர்களுக்கு தலைவர்கள்ல என்ன எத்தனை சதவீதம் பொறுப்பு கொடுத்திருக்கீங்க? பொதுச் செயலாளர்கள் எத்தனை சதவீதம் பொறுப்பு கொடுத்திருக்கீங்க? அதை சொல்லுங்க.
அதாவது அருமைக்குரிய ரவி, திரும்பவும் சொல்லுகிறேன், இந்த மாதிரியான புள்ளி உரங்களை எல்லாம் எடுத்து நான் இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அதற்கு உங்களால பதில் சொல்ல முடியாது. அதோட நீங்க பேச்சை நிறுத்த வேண்டியிருக்கும். இப்ப எங்களுடைய பிரதிநிதியாக சுபநாகராஜன் இருக்கிற மாநில துணைத் தலைவர், அந்த மாநிலத்தினுடைய 16 பேர்களை 4 பேர் நாங்கள் போட்டிருக்கோம். பொதுச் செயலாளர் வருவாங்க, துணைத் தலைவர் வருவாங்க, செயலாளர் வருவாங்க. நாங்கள் மாநிலத்தினுடைய தலைவராக டாக்டர் கிருபாநிதி ஏற்கனவே போட்டிருக்கோம். அது 2002 நாங்கள் போட்டிருக்கிறோம். அகில இந்திய தலைவராக எங்களுடைய தலைவர் ஏற்கனவே இருந்திருக்கிறார், பங்காரு லட்சுமணன் அவர்கள். இப்படி உங்களுக்கு ஒவ்வொருவராக நாங்கள் சுட்டி காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இது ஒரு தந்திரமாக இல்லை. நான் இப்ப ரவியை கேட்கிறேன். இப்ப 16 மாநிலங்களிலே 2 மாநிலங்களில் கூட்டணி ஆட்சின்னு சேர்த்து 18 மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 1382 எம்எல்ஏ, 280 எம்பி ராஜ்யசபா, ஒரு லோக்சபா, 56 எம்பி ராஜ்யசபா என்று சொல்லி கிட்டத்தட்ட 5,24,000 ஓட்டுகளுக்கு மேல பிஜேபி இருக்கு. இப்போது ஆதரவு எஸ்பியிலிருந்து மாயாவதியிலிருந்து எல்லாவித கட்சிகளும் அதிமுக ஆதரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேண்டிடேட் வெற்றி பெறுவது உறுதி. இப்போது பாரதிய ஜனதா கட்சி யாரை வேண்டுமானால் வேட்பாளராக நிறுத்தி இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நாங்க தலித்தை நிறுத்தினோம். இப்ப பிரச்சனை என்ன ரவிக்குமாருக்கு? ரவிக்குமாருடைய பிரச்சனை அவர் அம்பேத்கருடைய தலித்துங்கிறார். நான் கேட்கிறேன், 2012 நீங்க முகர்ஜியை ஆதரித்தீர்கள். பிரணாப் முகர்ஜி யாரு? வங்காளத்தினுடைய பிராமணர். பூனல் போட்டுக்கொண்டு சங்கராச்சாரியாரை பதவிக்கு முன்னாலே தரிசது அவருடைய வீடியோ முசா வெளியே வந்துச்சு. என்ன காரணத்தினால ஆரம்பிச்சீங்க? பெங்காலில் இருக்கிற கிராமங்கள் பிராமணர்கள் எல்லாம் மீன் சாப்பிடுவாங்கன்னு ஆரம்பிச்சீங்க, ஆதரிச்சீங்களா? அல்லது அவருக்கு எதிராக நிறுத்தினமே சங்கமா, அவர் எஸ்டி இனத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவரை சேர்ந்தவர்கள், என்ன காரணத்தினால் அவர்கள் எதிர்த்தீர்கள்? நீங்கள் விரும்பாத ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் என்று நினைத்தீர்களா? உங்களுக்கு காரணம் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அழகாக கருணாநிதியுடைய ஒரு பழைய ஸ்டேட்மெண்ட்டை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அவர் அந்த ஆதிசங்கர் என்கின்ற எம்பி நெத்தியில போட்டு வச்சுக்கிட்டார். அதை கேட்ட உடனே நெத்தியில ரத்தம் வழிகிறது, குங்குமத்தை பற்றி அவர் சொன்னார். அப்போது ஒரு நிருபர் கேட்டார் அவர்கிட்ட, நீங்க பிடிஆர் பழனிவேல்ராஜன் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி. அது பரம்பரைக்கு போட்டது, இது பஞ்சத்துக்கு போட்டது என்று சொல்லி நீங்கள் இப்போது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எஸ்சி கேண்டிடேட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் கட்சியில வைத்துக் கொள்வர்கள் எஸ்சிக்காக நீங்க பாடுபடல. நீங்கள் காரணம் கண்டுபிடிக்கிறீர்கள். ஆகவே ஏற்கனவே ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அப்துல் கலாமை எதிர்த்தவர்கள் நீங்க. அவர் மைனாரிட்டி என்பது, அவர் மைனாரிட்டியே கிடையாது, அவர் முஸ்லீமே கிடையாது என்றெல்லாம் சொன்னவர்கள். ஆனால் இந்தியாவுடைய ஜனாதிபதி மாளிகையில் ஒரு ஒப்பற்ற ஜனாதிபதியாக இன்றைக்கு கால் சுவடை படித்து விட்டு வெளியே வந்தவர் அப்துல் கலாம் அவர்கள். அதே மாதிரியாக ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு வரலாற்றை உருவாக்க போகிறார். ஏனென்றால் அவருடைய ஆயுட்காலத்தில் அவர் சம்பளமே வாங்கல. அவர் காசு முழுசா எஸ்சி இனத்துக்காக செயல்படுத்தவர். ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற பிறகு மக்கள் சேவைக்காக உச்சநீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை எதிர்ப்பது முழுக்க அரசியல். இன்னும் சொல்ல போனால் நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், நீங்கள் தலித் இனத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிறீர்களா, அவர்களுக்காக வேலை செய்கிறீர்களா என்கின்ற சந்தேகம் கூட எனக்கு வருகிறது. தொடர்ந்து பேசலாம். நான் திரு பீட்டர்ட்ட போயிட்டு வரேன் அதுக்கான கேள்வி. திரு பீட்டர், இது இப்படியான ஒருவர், இவ்வளவு வேலைகளை செய்யக்கூடிய ஒருவர், ஒரு மிகச்சிறந்த ஒரு குடியரசுத் தலைவராக வரக்கூடிய ஒருவரை எதிர்க்கிறீர்களே அப்படின்னு ஆதங்கத்தோட கேள்விகளை அடுக்கடுக்காக வைத்திருக்கிறார் திரு சேகர். உங்களுடைய பார்வை? அதாவது நண்பர் சேகர் சில செய்திகளை தனக்கே உரித்தான பாணிகளை சொன்னார். நான் குடியரசுத் தலைவர் இந்த நாட்டில் இன்றைக்கு இருக்கிற அசாதாரணமான ஒரு சூழ்நிலை, இன்னைக்கு the whole country's destiny has been entrusted to 2.5 individuals. 2.5 மனிதர்களிடம்தான் இந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த எதிர்காலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. திரு நரேந்திர மோடி, திரு அமித்ஷா, மோகன் பகவத். நான் அவர்களை ஓராள்னு சொல்லல, 2.5 பேர் என்று நான் சொல்லவில்லை. இன்று பெரிய பிரபலமான பத்திரிகையிலே, இந்த ஆங்கில பத்திரிகையிலே கட்டுரை வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே மிக முக்கியமான மக்களின் வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கூட சட்டம் இயற்றாமல் வெறும் அரசு ஆணைகளாக போட்டு அமுல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு, மாநிலங்களவை என்று ஒரு அரசியல் சாசன சட்ட அமைப்பு இருக்கின்ற போது அந்த அமைப்புக்கே சட்டங்களை போகாமல் அந்த சட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்று முடிவெடுக்கிற ஒரு அரசு, இப்படிப்பட்ட ஒரு அரசு இருக்கின்ற போது இன்னைக்கு அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைத்து விட்டது. நாங்கள் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்றார்கள், வெற்றி பெற்றீர்கள்.
பாராளுமன்றத்திலே மெஜாரிட்டி வேண்டும் என்றீர்கள், மெஜாரிட்டி கிடைச்சது. எதிர்க்கட்சிகளை எல்லாம் டெசிமேட் பண்ணணும்னு நினைச்சீங்க, டெசிமேட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து நல்ல மான்சூன் வேணும்னாங்க, நல்ல மான்சூன் வந்தாச்சு. இன்னைக்கு நீங்க வேணும், குடியரசுத் தலைவர் வேணும், நீங்க குடியரசுத் தலைவர் வேணும்னாச்சு. ஆனா கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னா, தேசம் முழுவதும் வந்து யோகா பயிற்சி தான் நடக்கிறதே ஒழிய மக்களுடைய அடிப்படையான பிரச்சனைக்கும் வாழ்வாதாரத்திற்கும் உரிமைகளுக்கும் பாதுகாப்பு ஏற்படுமோங்கிற ஒரு அச்சம் இருக்கின்ற சூழ்நிலையில ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்கிறது. எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் நடக்கின்ற குடியரசுத் தலைவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? அவர் வந்து முழுமையாக நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் வந்து நம்ம ரவி சொன்னவர்கள் போல அரசியல் சாசன சட்டத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கின்றவராக இருப்பாரா? அதுல நான் ஒரே ஒரு கேள்வி, இந்த வரப்போகிற குடியரசுத் தலைவருக்கு தேர்தலுக்கு வரப்போகிறார் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அல்லது பகிரங்கமாக கணிக்கப்படுகிறவரை பற்றி சொல்லுகிறேன். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தார். அவரிடம் வந்து கேட்கிறார்கள், ரெங்கநாத் கமிஷன் ரிப்போர்ட் வருகிறது, அதுல வந்து இந்த ஷெட்யூல் காஸ்ட் பெனிஃபிட்டை வந்து கன்வெர்ட் ஆன சீக்கியர்களுக்கு கொடுத்து விட்டீர்கள், கன்வெர்ட் ஆன புத்திஸ்ட் கொடுத்து விட்டீர்கள், ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து கன்வெர்ட் ஆன இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்க கூடாது என்று சொன்னதற்கு நாளைக்கு குடியரசுத் தலைவராக வரப்போகிறவர் என்ன சொன்னார் தெரியுமா? தே ஆர் ஆல் ஆலியன்ஸ், அவர்கள் வேற்று கிரகவாசிகள். அவர் சொன்ன பயன்படுத்தின வார்த்தைகள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ளவர் தான் இன்றைக்கு. நான் அதனால அவர் தனிப்பட்ட முறையிலே நான் விமர்சிக்க விரும்பவில்லை. ஆனால் வந்து எந்த விதமான ஐடியாலஜி அவர் உள்வாங்கி இருக்கிறார் என்பதுதான் பிரச்சனை. 130 கோடி மக்களுக்கு அரசியல் சாசன சட்டம் பாதுகாப்பு தருகின்ற அப்படிப்பட்ட குடியரசுத் தலைவருக்கு எப்படிப்பட்ட சிந்தனை அவர்கள் மனதில் இருக்கிறது, எப்படிப்பட்ட தத்துவ கருத்தியலை அவர் உள்வாங்கி இருக்கிறார் என்று நான் இதே நண்பர் சேகரை கேட்கிறேன். இன்னைக்கு தலித்த ஏன் நீங்க நெருக்கடிக்கு வேண்டாம்னு சொன்னீங்கன்னு ரவிக்குமாரை கேட்கிறீங்களா? ஏன் KR நாராயணனுக்கு 2வது முறை வரும்போது நீங்க வேண்டாம்னு சொன்னீங்க? KR நாராயணனுக்கு வந்து 2வது முறையாக குடியரசுத் தலைவர் இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் அவரிடம் கேட்டபோது அவர் என்ன சொன்னார்? எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டால் நான் நிற்கிறேன் என்று சொன்னார். அன்று பாஜகவினர் நீங்கள் ஏன் கேட்க இருக்கவில்லை? ஏனென்று சொன்னால் அவர் ஆட்சியில் இருந்த போது நீங்கள் வந்து பீகார்ல வந்து ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னீங்க, அவர் கலைக்க கூடாதுன்னு சொன்னாரு. நீங்க வந்து டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி வந்து RSS வடித்தெடுத்தவர்களை வந்து துணைவேந்தர்களாக போட வேண்டும், மத்திய பல்கலைக்கழகத்துக்கு போடணும்னு சொன்னாரு, முடியாதுன்னு சொன்னாரு. அதை போல அதற்காகத்தான் நீங்க இன்னைக்கு KR நாராயணன் வேண்டாம்னு சொன்னீங்க. நாங்கள் அதை போன்ற காரணங்களுக்காகத்தான் இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த நீங்க உங்களுடைய சாய்ஸ் இஸ் நாட் ரைட் சாய்ஸ்னு சொல்றோம். ஆகவே இதை வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் வாராத்தான் நீங்க பார்க்கணும். இந்த தேசத்துல இன்னைக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. 2வது, இன்னைக்கு வந்து இவர் வந்து யூபியில் இன்னைக்கு எதற்காக வேண்டி இவரை கொண்டாடுறீங்க? நீங்க எல்லா இடத்திலையுமே நீங்க வந்து பிற்படுத்தப்பட்டவர்களை பட்டியலின மக்களை பிரிப்பதற்கு தானே. உத்தரப்பிரதேசத்தில் வந்து தலித்தின மக்களை ஜாதவ்ஸ் அண்ட் ஞான் ஜாதவ்ஸ் என்று பிரிக்கிறீர்கள். அதற்காகத்தான் இவர், ஏன்னா இவர் கோரி இனத்தை சேர்ந்தவர். இந்த கோரி இனத்தில் உள்ள ஷெட்யூல் காஸ்ட் உள்ள சப்காஸ்ட் மாயாவதிக்கு எதிராக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே ஒரு பெரிய வாக்கு வங்கியை உட்காரணும். பேக்வர்ட் கிளாஸ் வந்து யாதவ்ஸ் அண்ட் நான் யாதவ்ஸ் கொண்டாடுறீங்க. ஆகவே இன்றைக்கு வந்து இந்த தேர்தல் வந்து எப்படிப்பட்ட விளைவுகளை எல்லாம் அதிர்வுகளை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால், ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் இருக்கிற உட்கட்சி பூசல் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைக்காக அல்லது அங்கே ஒரு அரசியல் லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தலில் இப்படியான ஒரு சாய்ஸுக்கு பாரதிய ஜனதா கட்சி வருகிறது அப்படின்னு சொல்றீங்களா? அதுல என்ன அடிப்படை இருக்கிறது? நான் அதில் சொல்ல அதெல்லாம் ஒரு காரணம். எனக்கு என்ன, இன்னைக்கு வந்து மாயாவதிக்கு வந்து நெருக்கடி, மாயாவதிக்கு வந்து அந்த வாக்குகளை வந்து அவர் போட வேண்டும் என்று ஒரு மறைமுகமாக அழுத்தம் கொடுக்கிறார். முடிவெடுப்பதற்கு நெருக்கடி இருக்கிறது. எதனால இன்னைக்கு வந்து சொல்றாங்க? இன்னைக்கு வந்து அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் பார்க்கிறேன், ஓம் பிரகாஷ் சௌதாலா ஓடி போய் ஆதரவு சொல்லுகிறார். கம்யூனிஸ்ட் காஷ்மீர்ல இருக்கிற BDP வந்து ஆதரவு கொடுக்கிறது. இங்கே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உட்கட்சி பூசலின் காரணமாக ஒவ்வொருவரும் நான் முந்தி நீ முந்தி என்று ஆதரவு கொடுக்கிறார்கள். ஆனால் ஆதரவு கொடுக்கின்றவர்கள் அதற்காக எதையாவது எதிர்ப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்களா? இல்ல. இன்னைக்கு வந்து நிதிஷ்குமார் வந்து தான் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி முதலில் சொன்னவரே பாரதிய ஜனதாவுக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று அன்னை சோனியா காந்தியை பார்த்து முதலாக கோரிக்கை வைத்த நிதிஷ்குமார் இன்னைக்கு அவருடைய என்ன அவருக்கு என்னன்னா பெரிய கேள்விக்குறி. இதையெல்லாம் செஞ்சுதான் இது ஒரு பெரிய அரசியல் களமாக விரித்திருக்கிறது. ஆனால் ஒன்று, வெற்றியோ தோல்வியோ, இது ஒரு பெரிய ஐடியாலஜிக்கல் வார். ஆனா இப்படியான ஒரு நேரத்துல இந்த ஐடியாலஜிக்கல் வார் நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றீங்க. நிதிஷ்குமார் உள்ளிட்டவர்கள் கூட
இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கத்தின் பக்கம் தான் நிற்க வேண்டி இருக்கிறது என்றால் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைந்திருக்கிறதா? இந்த கூட்டணி கட்சிகள் மத்தியில ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுல ஒரு பெரிய செட்பேக் இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டி இருக்குன்றதையும் பார்க்கிறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்புல இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயமாக தமிழ்நாட்டில் இருக்கிற இன்னொரு கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி சொல்றாரு. திருப்பீட்ட நான் உங்கள்கிட்ட வர இடைவேளைக்கு பிறகு அதை பத்தி பேசலாம். கிருஷ்ணசாமி சொல்றாரு, ராம்நாத் கோவிந்தை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தியிருப்பதை சமூக நீதியினுடைய புதிய பரிணாமமாக கருதுகிறேன் அப்படின்னு ஒரு கருத்தை இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி முன்வைக்கிறார். எந்த அடிப்படையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி ஆதரித்தது அதையும் கேட்க இருக்கிறேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். நேர்பட பேசு தொடர்கிறது. திரு குரலார் கோபிநாதன், எந்த அடிப்படையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிறது, வேட்பாளரை அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்கிற முடிவை எடுத்திருக்கிறது? இன்றைக்கு சமூக நீதியை காப்பதில்லை முதன்மையாக இருப்பது என்றைக்குமே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதனால தான் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற ஒரு பாராட்டே வழங்கப்பட்டது. நீங்கள் சரித்திரத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவினுடைய பாரதத்தினுடைய பிரதமராக ஒரு தலித் வர வேண்டும் என்று ப்ரப்போஸ் பண்ணி அதை ஆதரித்த கட்சி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி தான். ஜெகஜீவன் ராமன் அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்று ஆதரித்த கட்சி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அதனால என்றைக்குமே இன்றைய சூழ்நிலையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஒரு தலித்தை இன்றைக்கு ஜனாதிபதியாக போட்டிக்கு தேர்வு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது எங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் இருக்கிற காரணத்தினால நிச்சயமா நாங்கள் அதை ஆதரிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நிறுத்தியிருந்தா எங்க கொள்கைகளுக்கு ஆதரவு இல்லாத நிலையில பாரதிய ஜனதா கட்சி முடிவெடுத்திருக்கிறது, நாங்க ஆதரிக்க மாட்டோம் சொல்லிருப்பீங்களா? இல்ல, எங்க கொள்கைக்கு உடன்பட்டு இருந்தால் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் எப்படியெல்லாம் இப்ப கொள்கை முடிவு தான் இது அப்படிங்கிறீங்க. அது ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்கிறேன். ஏன்னா ஒரு தலித்தை அவங்க ஜனாதிபதியுடைய வேட்பாளராக நிற்க வைக்கிறதுனால அது ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாம திரு ரவிக்குமாரோட பார்வையில் இது ஒரு தந்திரமான ஒரு முடிவாக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அம்பேத்கர் தலித்து அல்லது அதிமுக தலித்து அல்லது பிஜேபி தலித்து என்று நாங்கள் பார்ப்பதில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவரை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருகிற பொழுது அதை நிச்சயமாக நாங்கள் பாராட்டுவோம். அதுதான் எங்களுடைய கொள்கை. அதனால அதில் எங்களுக்கு எந்தவித வேறுபாடும் கிடையாது. இன்றைக்கு அவர் எப்படி ஒரு நல்லவரா அல்லது தலித்துகளுக்கு உண்மையிலே பாடுபடுவாரா என்பதை அவர் திரு பீட்டர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் போன்ற ஒரு முக்கியமான பொறுப்புக்கு வரக்கூடிய ஒருவருடைய பேச்சு என்னவாக இருந்தது அப்படிங்கிறதுல ஏலியன்ஸ் அப்படின்னு நீங்க குறிப்பிடக்கூடிய ஒருவராக இருக்கிறவர் எந்த அடிப்படையில் எல்லோருக்குமான பொதுவான வேட்பாளராக பொதுவான ஒரு குடியரசுத் தலைவராக இருக்க முடியும்? அல்லது நீங்க சொல்ற சமூக நீதியை காக்கக்கூடியவராக அவர் எப்படி இருப்பார்? இப்ப இந்த திரு பீட்டர் அல்போன்ஸ் குறிப்பிட்ட அந்த சம்பவத்திலிருந்து மனநிலை எப்படியான ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு பார்வை கொண்டவராக திரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த வேட்பாளர் இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல? இல்ல, ராம்நாத் கோவிந்தனுடைய கடந்த காலத்துல அவர் சொல்லப்பட்ட இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல வெளிப்படையா அது இன்னும் ஆன் ரெக்கார்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படியான ஒருவரை நீங்க எப்படி சமூக நீதிக்கான பிரதிநிதியா நீங்க பாக்குறீங்க? இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டில் அவர் ஈடுபட்டார் என்று நீங்க சொல்ல முடியாது. என்னன்னா ஒரு பொது பதவிக்கு வருகிற பொழுது உயர்ந்த முதல் குடிமகனாக வருகிற பொழுது அவர் எப்படி செயல்படுவார் என்பதுதான் நீங்க பார்க்க வேண்டும். எப்படி செயல்பட்டாருங்கிறதையும் கவனிக்காம ஒருத்தர் நீங்க வெறுமனே இந்த சமூகத்தில் பிறந்தவர் அல்லது இந்த இடத்துல இருந்து வந்தவர்ங்கிறதுனால இந்த மாநிலத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதுனாலயா குடியரசுத் தலைவராக கொண்டு வரீங்க? அப்ப சொல்லு என்ன அந்த நான் படிக்கல, அதனால என்னால அதனுடைய கருத்தை சொல்ல முடியல. சமூக நீதி எல்லாம் சொன்னதால நான் இந்த கேள்வி எழுப்புறேன். சமூக நீதி கொள்கையை கூட அதிமுக கட்சி ஒரு தலித் வேட்பாளரை நீங்க இன்னைக்கு ஜனாதிபதி வேட்பாளராக ஆதரிக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் நாங்க எண்ணுகிறோம். அதுல ஒண்ணும் தப்பு இல்லை. அது ஒரு முக்கியமான காரணம். அடுத்தது மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழக மக்களுக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் நாங்கள் நிச்சயமாக. திரு ரவிக்குமார், திரு கிருஷ்ணசாமியோட இந்த கருத்து என்பது முக்கியமா பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் அவரும் இந்த மக்களுக்காக தொடர்ந்து இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஒரு சமூக நீதியினுடைய புதிய பரிணாமமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது, வரவேற்கப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கிறார். இல்லை, சமூக நீதியோட பரிணாமம் மட்டுமல்ல, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய புதிய பரிணாமமாகவும் கூட இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அவருடைய கருத்தை. எனவே அவர் எந்த நோக்கத்தில் சொல்லியிருக்காருங்கிறத அவர் தான் விளக்கம் சொல்லணும். ஆனால் இன்னைக்கு ஏன் இது ஒரு இந்திய சமூகத்தில் அமைதியும் சமூக நல்லிணக்கமும் உருவாகி இந்தியா அடுத்த கட்டத்திற்கு முன்னேற ராம்நாத் கோவிந்த் தேர்வு திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறார்.
இதெல்லாம் எப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா ஒரு கட்சி முக்கியமான பொறுப்புக்கு வரக்கூடிய ஒரு இடத்துல இவரை பாரதிய ஜனதா முன்னிறுத்துகிறார்கள். கட்சி இதே மாதிரியான விஷயங்களை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தது. 3 வருஷமா ஒன்றும் எந்த திருப்பு முனையும் வரல. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னாங்க, 2 லட்சம் பேருக்கு தான் கொடுக்க முடிஞ்சிருக்குங்கிறத புள்ளி விவரங்களே காட்டுது. பொருளாதார தளத்திலையும் இன்றைக்கி வந்து என்ன மாதிரியான தொடர்ச்சியான சரிவுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியான நிலையில் என்ன மாதிரியான ஒரு பெரிய திருப்பு முனையை வந்து இவருடைய தேர்வு ஏற்படுத்துங்கிறது தெரியல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை தொடர்ச்சியாக இன்றைக்கு நாடு முழுவதும் இன்னைக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் என்பது அரசியலமைப்பு சட்டத்தால் உறுதி செய்யப்பட்ட பாதுகாப்பு கூறுகள் எல்லாம் இன்னைக்கு ஒன்று ஒன்றா காலியாகப்படுது. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு நிலையில் இவருடைய பங்கு என்னவாக இருக்கும்? அந்த கட்சியுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் அவர். அவங்களுடைய ஆதரவு பெற்றவர் இல்லை, அந்த கட்சியுடைய ஒரு தலைவர்கள். எதிர்கட்சிகள் எல்லாம் கூடி நீங்க சொல்ற சித்தாந்தத்தை அல்லது நீங்கள் முன்னிறுத்துகிற அம்பேத்கர்வாதியாக ஒரு தலித்தை முன்னிறுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கான ஏதாவது முன்னெடுப்புகள் இருக்கா? இல்லை, இப்போ வந்து வருகிற செய்திகளில் வந்து பல பேரை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த இடத்துல ஒரு பொது கருத்து எட்டப்படுங்கிறது பற்றி இன்னமும் ஒரு தீர்க்கமாக தெரியல. ஏன்னா எதிர்கட்சிகள்லாம் வந்து இதை முன்னே செஞ்சுருக்கணும். சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் வந்து எதிர்கட்சிகள்லாம் 17 கட்சிகளை கூப்பிட்டு அவங்க வீட்டில் முதல் ஆலோசனை நடத்தும் போது அன்னைக்கே வந்து இதில் வந்து ஒரு கன்சென்சஸ் அவங்க எட்டியிருக்கணும். இவங்க ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு முன்னதாகவே அவர்கள் இது மாதிரியான ஒரு வேட்பாளர் நீங்கள் ஏன்னா இது தலித் ஒருவரை நிறுத்த போறான்னு ஒரு 6 மாசமா வந்து இது ஒரு பேசப்பட்ட எந்த பெயர்களிலும் இவருடைய பெயர் அடிப்படை இவருடைய பெயர் இல்ல. ஆனால் தலித் சமூகத்தை சேர்ந்தவர், பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர் இப்படியான ஒரு இருந்தது. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அவங்க பண்றாங்கன்னு இருக்கும் போது இவங்க முந்திக் கொண்டு இது மாதிரியான ஒருத்தவரை வந்து இவங்க ப்ரொபோஸ் பண்ணி இருந்தா அவங்கள வந்து ஒரு இதுக்கு தள்ளி இருக்கணும். ஆனால் அதை வந்து இவங்க சுத்தமா வந்து விட்டுட்டு அவங்க அறிவிக்கிட்டோன்னு காத்துட்டு அறிவிட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்க பக்கமே 17 பேரே இன்னைக்கு இருப்பாங்களாங்கிறது சந்தேகமா இருக்கு. அதுதான் இன்னைக்கான ஒவ்வொரு விதமும் தெரியுது. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு பெரிய தவறை செய்து விட்டதா அல்லது வாய்ப்பை இழந்து விட்டதா காங்கிரஸ் கட்சி? திரு பீட்டர். இல்ல அது வந்து ரவிக்குமாருடைய ஆதங்கத்தை நான் புரிந்து கொள்ளுகிறேன். அவர் வந்து நீங்க அறிவிச்சிருக்கலாமே, இப்படி ஒரு வாய்ப்பை விட்டு விட்டீர்களே என்று அவர் சொல்லுகிறாரே ஒழிய இன்னைக்கு 17 கட்சிகளை வந்து ஒரு அணியிலே சேர்ப்பது என்பதும் அவர்களை எல்லாம் ஒருமுகப்படுத்துவது என்பதும் இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை பொறுத்து எவ்வளவு பெரிய கஷ்டம்ங்கிறது தெரியணும். அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறான்னு நீங்க பாருங்க, எப்படி போட்டி போட்டுக்கொண்டு ஆதரவு கொடுக்கான்னு பாருங்க. நண்பர் கோபி வந்து என்னோட கோபித்துக் கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு வந்து நான் எப்படி பார்க்கிறேன், அது ஒரு பண்டமாற்று வியாபாரம் தான். அதாவது இன்னைக்கு வந்து பார்ட்டரிங் டீல் என்று சொல்வார்கள். அதாவது எங்களிடம் இருக்கிற குடியரசுத் தலைவருக்கான வாக்குகளை உங்களுக்கு தருகிறோம், எங்கள் மேல் இருக்கிற நடவடிக்கைகளை நீங்கள் விட்டுவிடுங்கள். இது வந்து ஒரு பண்டமாற்று வியாபாரம் அரசியலில். இதை போல எனக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன நடந்திருக்கிறது என்று என்னால் சொல்ல முடியும். இப்போ கூட நம்முடைய சகோதரர் வந்து இப்போ சேகர் வந்து என் மேல ரொம்ப கோபமா இருப்பார். அவர் வந்து கேட்டாரு 40% நாங்க அப்படி கொடுத்துருக்கோம் நான் கேட்கிறேன், RSS இயக்கம் தான் இன்று ஐடியாலஜிக்கலி பொலிட்டிக்கலி இந்த கண்ட்ரியினுடைய அரசியல் அமைப்பை வந்து வழி நடத்துகிறது. இந்த RSS இயக்கத்தினுடைய செயற்குழுவிலே எத்தனை தலித்துகள் இருக்கிறார்கள், எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் நீங்க சொல்லுங்க. நாங்க குறைஞ்சதா தெரிஞ்சுக்கிறோம் யார் வந்து எங்களுக்கான கொள்கை முடிவுகளை எடுக்கிறார்கள். மாட்டிறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறீங்க, எங்களுக்காக எடுக்கிறீங்க. இந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய உங்களுடைய அதிகார மையத்திலே யார் அங்கே இருக்கிறார் என்பதையாவது நீங்கள் நாட்டுக்கு சொல்லுங்கள். அதுல யாராவது தலித்து இருக்காங்களா, அதுல யாராவது சிறுபான்மை இருக்கிறாங்களா, அதுல யாராவது பெண்கள் இருக்கிறார்களா, விளிம்பு நிலைக்கான இருக்கிறாங்களா? இன்னொன்னு கேட்கிறேன், மத்திய கேபினெட்ல இந்த முதல் 5 அமைச்சர்கள் யார்? அதுல வந்து எத்தனை பேர் நீங்க தலித்துக்கு இடம் கொடுத்திருக்கீங்க? நீங்க வந்து கேபினெட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ், கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், கேபினெட் கமிட்டி ஆன் டிஃபென்ஸ் பர்ச்சேஸ், கேபினெட் கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ், எதில் நீங்கள் தலித்துக்கு இடம் கொடுத்திருக்கீங்க? இன்னைக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப ரேசா சொல்றீங்க. உயர்ந்த பொறுப்பாக இருக்கிற குடியரசுத் தலைவர் பொறுப்புக்கு ஒருவரை கொண்டு வருகிறார்கள். அப்ப இதெல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற அந்த விமர்சனத்தினுடைய தொடர்ச்சியாக இது வந்து ஒரு தலித் ஒருவருக்கு இப்படியான ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அல்லது முன்னிறுத்துறாங்க. அவர் ஏற்கனவே திரு சேகர் குறிப்பிட்டாரு, நாங்க வெற்றி பெறக்கூடிய இடத்தில் இருக்கிறோம், வெற்றியில எந்த சந்தேகமும் இல்லை, அப்படிங்கும் போது நாங்க வேறு யாரை வேணுமானாலும் முன்னிறுத்திருக்கலாமே அப்படிங்கிறார் கார்த்திய செல்வன். நான் இன்னும் கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், இந்த தலித் என்கிற காடே வந்து அத்வானிக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை, கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை மறுப்பதற்காக செய்யப்பட்ட அரசியல் முடிவு இது. நீங்க தான் என்ன செஞ்சீங்க? நீங்க அன்னைக்கு வந்து பிரதமர் பேசுகின்ற போது நீங்க ஓபனா பேசுனீங்களா, வரக்கூடிய குடியரசுத் தலைவர் நீங்க தான் அத்வானிட்டு சொன்னதாக இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் வந்தது.
இன்னைக்கு வந்து எதற்காக வேண்டி நீங்க வந்து அதை அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து தலித்துன்னு ஒரு கார்டு அதைத்தான் சொல்றாரு அவர் நண்பர் ரவிக்குமார். இது வந்து ஒரு தலித்தினுடைய உண்மையான சமூக நீதியில நண்பர் கோபி சொல்றாரு அல்லவா, உண்மையான சமூக நீதியில நம்பிக்கை கொண்டிருந்தா நீங்க சட்டமன்றத்தில் வந்து இன்னைக்கு வந்து மாட்டு இறைச்சிக்கு தடை போட்டதுக்கு தீர்மானம் எல்லாம் கொண்டாந்துருக்கணும். இறைச்சிக்காக மாடுகளை விற்பதற்கான தடை என்று சொல்லலாம். தடை, அந்த தடைக்காக வேண்டி ஒரு தீர்மானம் கூட போடுவதற்கு தயங்குகிற ஒரு சட்டமன்றம் வந்து எனக்கு சமூக நீதியில நம்பிக்கைன்னு சொல்றத நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அது வந்து கோபியை போன்றவர்களுக்கு தெரியும், ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் மனசாட்சி உறுத்தம். ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு வழி இல்லை. திரு சேகர், நிறைய குற்றச்சாட்டுகளும் சில கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கார். பீட்டர், உங்களுடைய பதில். பீட்டர் வந்து நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பீட்டர் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் பர்சன், நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்குவார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவங்களுடைய பார்ட்டி மிக அதல பாதாளத்தில் இருக்கிறது, அதனால் எழுந்திருக்கவே முடியாது. அது எல்லா வகையிலும் தோல்வி கண்டு விட்டது. எனவே ஏதாவது ஆக்கப்பூர்வமாக இந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்து பேசி இவ்வளவு தோல்வி இருந்தாலும் கூட நாங்கள் வந்து கொஞ்சம் நாணயமானவர்கள் நியாயமானவர்கள்ங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கலாம். பட் அதுக்கு கூட காங்கிரஸில் பயிற்சி கிடையாது. அநியாயமான குற்றச்சாட்டுகளை சாட்டி தான் பழக்கம். இப்போ 2.5 பேர் ஆளுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். சோனியா காந்தியினுடைய காலத்தில் யார் முடிவு பண்ணாங்க? எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாக இருந்தாங்க. இங்கே அந்த மாதிரி கிடையாது, அது முடியவே முடியாது. ஜனாதிபதியில் பிரதீபாவையும் இப்போ இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்தையும் ஒப்பிடுகிறார். ராம்நாத் கோவிந்த் தன்னுடைய 2 முறை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்து அந்த பணத்தை முழுசா அந்த தலித் இனத்து மக்களுக்கான செலவு பண்ணிட்டு, எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது 2015 நான் டெல்லி போறப்ப அவருக்கு வீடு கிடையாதுங்க. அவருக்கு வீட்டுக்காக நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகத்தில் சொல்லி அவருக்கு வீடு கிடைக்கிற நேரத்தில் பீகார் கவர்னர் ஆனார். ஆகவே எதுவுமே இல்லாத ஒரு மனிதன் இன்றைக்கு கூட நான் வருகிறேன் நான் முடிச்சிடுறேன் பீட்டர் நான் முடிச்சிடுறேன் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நீங்க ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இல்ல இந்த தகவலை கேட்டுட்டு சொல்லுங்க, இந்த தகவலை மட்டும் கேட்டுட்டு சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்லுகிற அதே நண்பர் வந்து இன்னைக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுகிறோம், நானும் ஒன்னா ஒரே பீரியட்ல ராஜ்யசபாவில் உறுப்பினர். நான் இந்த பிளாக்கு, அவர் அந்த பிளாக்கு. அவரும் டிஃபென்ஸ் கமிட்டியில உறுப்பினர், நானும் டிஃபென்ஸ் கமிட்டியில உறுப்பினர். ஆகவே எனக்கு அவர் நல்லா தெரியும். நான் வந்து அதை பற்றி தனிப்பட்ட விமர்சனங்களுக்கு நான் வரல. நான் சொன்னது வந்து ஐடியாலஜிக்கலா எப்படி இருக்காரு மட்டும் தான் நான் சொன்னேன். அவரோட நான் ராஜ்யசபா உறுப்பினர். திரு பீட்டர் அவர்களுக்கு கூட ஒரு தகவல், அச்சிட முடியுமா என்ற கேள்வியை அண்ணன் பீட்டர் அவர்களும் ராம்நாத் கோவிந்த் அவர்களும் சேர்ந்துதான் எழுப்பி இருக்காங்க. அந்த கொஸ்டின்ல 2 பேரும் பேரும் தான் இருக்குது. பீட்டர் அவர்களுடைய பேரும் ராம்நாத் அவர்களுடைய பேரும் தான் இருக்கு. கூடுதல் தகவல் சொல்றேன். நான் இப்ப பீட்டருக்கு ரவிக்கு 2 பேருக்கு நான் சொல்லுகின்ற விஷயம் என்னன்னா, இல்ல இப்ப ராம்நாத் கோவிந்த் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர். ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்னா இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆர்எஸ்எஸ் காரர். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய 335 உறுப்பினர்களை கிட்டத்தட்ட 300 பேர் ஆர்எஸ்எஸ் காரங்க. இந்த நாட்டின் 16 மாநிலங்களில் ஆளக்கூடிய கட்சி ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்டது. அப்புறம் என்ன இல்ல புதுசா வந்து இவர் ஆர்எஸ்எஸ் இவர் என்ன பண்ணிடுவார்னு 3 ஆண்டு காலங்கள் இந்தியாவில் உலகத்தினுடைய நாடுகளுடைய வளர்ச்சியில் 5வது இடத்துக்கு கொண்டு வந்த ஒரு பெருமை இந்த ஆர்எஸ்எஸ் கான ஆண்டு நீங்க குற்றஞ்சாட்டுகள் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. எனவே அந்த பேச்சுக்கு இப்ப வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எந்த சாக்காவது சொல்லி இந்த தலித்தினத்தினுடைய மக்களை வரவேற்று அவரை கேட்டாரு, பெண்கள் எத்தனை கேட்டாரு, அதற்கான பதிலையும் சேர்த்து சொன்னீங்கன்னா இன்னும் நிறைவா அதற்கான புரிதல் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு. இல்ல அதைத்தான் நானும் கேட்கிறேன். ஆர்எஸ்எஸ் ஒர்க்கிங் கமிட்டி கடைசியாக அங்கே போகிறார்கள். ஏனென்றால் பிஜேபியில் வந்து இதே மாதிரியான பிரதிநிதித்துவம் இருக்கிறது, அது இல்லாமல் கட்சி இல்லைன்னு சொன்னா காங்கிரஸ்ல அவரால் சொல்ல முடியாது, கம்யூனிஸ்டே சொல்ல முடியாது. கம்யூனிஸ்ட் போலிட் பியூரோலையும் எஸ்சி கிடையாது. ஆனா ஆர்எஸ்எஸ் அமைப்பில் வந்து எஸ்சிக்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. எத்தனை எண்ணிக்கைன்னு அந்த அந்த உறுப்பினர்களை கேட்டு பாருங்கள். பெண்கள் கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது நம்ம வைக்கிற விமர்சனம் பொலிட் பியூரோல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எழுது. அங்க உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் நிர்வாகத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாரு. ஆர்எஸ்எஸ்
அது தாங்க, அதாவது வெற்று விளம்பரங்களும் வெற்று பேச்சும் பேசுறவங்க ஆர்எஸ்எஸ் காரணம் இல்ல. ஆர்எஸ்எஸ் எக்ஸிகியூட்டிவ் பாடி டிசிஷன் மேக்கிங்ல எக்கச்சக்கமான பேர் எஸ்சிகள் இருக்காங்க. எண்ணிக்கை மறுபடியும் இதே மாதிரியான இன்னொரு அரங்கத்தினுடைய கூட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், வெளிப்படையாக சொல்லுகிறேன், இப்ப என் கையில கிடையாது, ஆனால் இருக்கிறார்கள். டிசிஷன் மேக்கிங் பாடி ஒர்க்கிங் கமிட்டியில இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். சாதாரணமா நீங்க நினைக்கக்கூடியதுக்கு அதிகமாக அதுக்காக அதையெல்லாம் கூட்டத்திலேயே முடிச்சுறேன். ஆர்எஸ்எஸ் கூட்டத்திலேயே அமர்ந்திருப்பவர்களுடைய ஜாதி பார்ப்பது கிடையாது. எந்த ஜாதி எந்த ஜாதிக்காரன் எவனுக்குமே தெரியாது. ஜாதியை சொல்ல வேண்டிய தேவையில்லை. மத்திய அமைச்சர்கள் ஜாதியை குறிப்பிட்டு பேசுறாங்க. அப்படியான தேவை எங்கிருந்து வந்தது? இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், அவரை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அதோடு இருந்தால் இந்த விவாதம் வராது. இல்ல நீங்க இல்ல, இங்க மற்றவர்கள் ரவிக்குமார் போன்றவர்களே தன்னுடைய சொந்த இனத்துக்கு அதே மாதிரியாக அந்த இனத்துக்கு நன்மை செய்த ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட ஒரு ரெக்கார்டு ஹோல்டரை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாத போது அதை சொல்ல வேண்டிய கட்டாயம் தானே. ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாரை வேண்டுமானாலும் நியமித்திருக்கலாம். ஆனாலும் கூட தகுதி வாய்ந்த இன்னொரு அப்துல் கலாம் போல அந்த மாளிகையை அலங்கரித்து அந்த இனத்துக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்குமே பெருமை சேர்க்க இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்தை நீங்கள் வரவேற்காவிட்டாலும் பரவாயில்லை, அனாவசியமாக அவர் மீது வேறு ரபசாமி தூட்ட வேண்டாம். நன்றி. ரொம்ப சுருக்கமா அவர் பீட்டர் அல்பன் சொன்னதுக்காக ஒரே ஒரு பதில் என்னன்னா, ஒரு பண்டமாற்ற முறையில், அதாவது அதிமுக மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் வாபஸ் வாங்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் ஏதோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்கிற முறையில் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதை செய்தது ஏன்னா ஏன் அவர்களுக்கு அந்த எண்ணம் வந்தது அப்படின்னா, 1980 சர்க்காரியா கமிஷனை ஏகப்பட்ட வழக்குகள் திமுக மீது போட்டபோது காங்கிரசுக்கு ஆதரவு தர வேண்டும், காங்கிரசுக்கு சரிபாதியான சீட்டுகள் தர வேண்டும் என்பதற்காக நான் அந்த வழக்கை வாங்கணும். அப்பதான் பண்டமாற்று முறை நடந்ததே தவிர அந்த எண்ணத்துல தான் அவர் சொல்றார். அந்த மாதிரி எண்ணங்கள் எப்பொழுதுமே அதிமுக அரசு கிடையாது. மாட்டிறைச்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், வழக்கு நிலுவையில் இருக்கிறது. தீர்மானமே நிறைவேற்றிய கட்சிங்க, பல்வேறு விஷயங்கள்ல தீர்மானத்தை நிறைவேற்றிய கட்சி சட்டமன்றத்தில் இதுல ஒரு கருத்தை சொல்றதுல என்ன பிரச்சனை? மணி ரொம்ப சுருக்கமா உடையது இல்ல, இது அவங்க ஆர்எஸ்எஸ், அவங்களுடைய ஆர்எஸ்எஸ் பின்புலம், பாரதிய ஜனதாவுடைய கடந்த கால செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது அவர்கள் இந்த தேர்ந்தெடுத்திருக்கிற இந்த வேட்பாளர் என்பது அவங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் ஒரு கன்சென்சஸை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்து ஒரு காம்ப்ரமைசிங் வேட்பாளராகத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பதவிக்கு முற்றிலும் தகுதியுடைய ஒரு நபரை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றுதான் நான் மதிப்பிடுகிறேன். இது ஒரு ராஜதந்திரமா? நீங்க ஒரு பக்கம் சிவசேனா ஆர்எஸ்எஸ் காரர் தான் ஒரு குடியரசுத் தலைவர் வேட்பாளராக வரணும்னு சொன்னாங்க, இன்னொரு பக்கம் ஒரு தலித்தையும் நிறுத்திருக்கிறார். எல்லோரும் ஏற்கக்கூடிய ஒரு வேட்பாளராக அவர் இல்லையா? இல்ல, அவர் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் பாஜக அந்த கார்டை பிளே பண்ணியிருக்காங்க. எல்லா கட்சிகளையும் ஆதரவும் கேட்டிருக்கிறாங்க. அவங்க கேட்ட போது எந்த பெயரையும் அவங்க முன்மொழியில், அதுதான் சீதாராம் யெச்சூரி அவர்களோ வெளிப்படையாக சொன்னார். எந்த பெயரும் சொல்லாமல் நீங்கள் எங்களை ஆதரிங்கன்னு சொன்னால் இப்படி நேம்ஸை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அது சொல்கிறதுக்கு முன்னே இவங்க வெளிப்படுத்திட்டாங்க. இதெல்லாமே ஒரு பாவலா தான். அடுத்தது இதில் குறிப்பாக இந்த சமூகத்தை எஸ்சி சமூகத்தை சேர்ந்த ஒருவர் வந்தால் போதும், அவர் வந்தாலே போதும் அப்படின்னு பார்க்கறதுங்கிறது ஒரு சாதிய பார்வை. ஆனால் எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவர் அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கிறவராக, ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கிறவராக இருக்க வேண்டும், அந்த இதை மதிக்கிறவராக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஜனநாயக பார்வை. நாங்கள் இப்போ எங்களை பொறுத்தளவில் அந்த பார்வையை கொண்டு இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் இதில் எங்களை ஐயத்தை கிடைப்போம். அவரை பொறுத்தளவில் தனிப்பட்ட முறையில் ஒரு எளிமையானவர், ஒரு அந்த இதெல்லாம் யாரும் மறுப்பு நோட்ல அம்பேத்கருடைய படம் இருக்க வேண்டும் என்று அவரும் பேசினார், நீங்களும். ஆமா ஆமா, அவரு அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த போதான் பேசினாரு. ஆனால் இன்னைக்கு அதை செய்வாரா? ஒரு 100 ரூபாய் நோட்லயாவது அல்லது 10 ரூபாய் நோட்லயாவது அது போட்டா நல்லா இருக்கும். எதிர்கட்சிகளுடைய வியூகம் என்னவாக இருக்க போகிறது? ஒரு வேட்பாளர் நிறுத்தப்படுவாரா? போட்டி என்பது இருக்க போகிறதா அல்லது போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாரா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறது திரு பீட்டர். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அத்தனை விருந்தினர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு